சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பார்த்துருக்கீங்களா? எங்கேயும் பார்த்ததில்ல சார் இவர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? சாரி இப்போ பார்த்ததில்ல சார் இவர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லைப்பா. யாருக்காச்சும் ஒரே செகண்டில் லைஃப் மாறும்னா ஆமாம் தான் சொல்லணும். இன்றைக்கி காலையிலேருந்து ஒருத்தனை தெருவாக தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு தெரியுமா? என் பேர் ஜெயின். நான் பாக்ஸிங்கில் செமிஃபைனல்ஸில் வின் பண்ணிட்டு ஃபைனல்ஸ்க்கு வெயிட் பண்ணுற ஒரு பாக்ஸர். இவன் பேர் தான் சிவா. அவனுக்கு என்ன பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் ஒரே கிளப்பில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏய் இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அருண். ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவன் தான் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். ஐயோ இவனா? வா மச்சான் சொல்கிறா. என்னடா நீனே இவனே ஜெயிக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி பாக்ஸிங்கில் போய் சைனீஸ்காரன்னு ஜெயிப்ப? வாண்ட்ட சொல்கிறதுக்கு என்ன மச்சான், செமிஃபைனல்ஸ்லேயே நான் ஃப்ளூக்கில் தான்டா ஜெயித்தேன். என்னடா சொல்கிற மச்சான்? இந்த லட்சணத்தில் ஃபைனல்ஸில் அந்த சைனீஸ்காரன் கூட நான் ஜெயிக்கணுமாண்டா. என்னடா இது? புரா அக்ஷய்க்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொன்னால் அவன் பிரச்சனையெல்லாம் முடிச்சு வச்சிருவாரு. எந்த காலத்துலடா இருக்க இன்னும் அந்த சாமியார் கீமியார்னு சொல்லிக்கிட்டு? என்ன வார்த்தைடா சொல்லிட்ட? நானும் இப்படி தாண்டா நினச்சேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அவர்கிட்ட போனேன், சால்வ் பண்ணிட்டாரு. அப்படிங்கிற சரிவா, அக்ஷய் கால் பண்ணலாம். ஓகே லெட்ஸ் கோ. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். 10 மணிக்கு கிளம்பிடலாம் சரியா? நாளையிலேருந்து உன் லைஃப் ஸ்டைலே மாறிடும். டேய் நீங்கள் பாட்டுக்கு சாமியார் கீமியார் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்னடா சாமியார் இருப்பார், நீங்கள் எவனையுமே காணோம்? அவர் எப்பவுமே ரொம்ப லேட்டாடா வருவார். அது யார்டா? சாமியாருக்கு எல்லாமே இவர் தான். வெயிட் பண்ணு, சாமி இஸ் கம்மிங் சூன். டேய் சாமி வர கை கட்டு. உனக்கு என்ன தனியா சொல்லுமா? கை கட்டுறா. பக்தா இதராவோ. பக்தா உனக்கு என்னடா பிரச்சனை? புரிஞ்சிடுச்சு. என்னடா சொல்றான்? அட தூ. சின்ன வயசுல இருந்து ஊமையா, இன்னும் பேச்சு வரலையா? உங்களால பேச வைக்க முடியுமான்னு கேக்குறான். இந்தாங்க சாமி. இத குடி, பேச்சு தானா வரும். டேய் என்னடா அது? நான் தான் சொன்னேன்ல. சாமி அற்புதத்தை பார்த்தியா? திரும்பி வந்தா செம்பு நெளிஞ்சிரும். அவளை கூப்பிடு. வாங்கடா தம்பிங்களா. தம்பிகளா உங்களுக்கு என்ன பிரச்சனை? Sir, actually he is a boxer and he selected for finals. So we need your help sir. Please help us. ஒரு நிமிஷம். என்னடா இது புரியாத பாஷையில பேசுறாங்க? தமிழ்ல பேச சொல்லு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாமி 3வது ஃபெயிலு. சாரி சாமி. அதனால ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி தமிழ்ல பேசுங்க. இருடா அவங்க போட்டோம். இவனுங்க வேற. சாமி நான் ஒரு குத்துச்சண்டை வீரர். நான் இறுதி சுற்றுக்கு போயிட்டேன். ஆனால் என் எதிரி ரொம்ப பலசாலி. என்னோட அவனை எப்படியாச்சும் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும் சாமி. புரியுதுப்பா புரியுது. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செம்பிளையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்குது.
இந்த செம்பில் ஒரு பெரிய நடிகரோட ஆத்மா இருக்கு, இந்த செம்பில் ஒரு பெரிய சிங்கரோட ஆத்மா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செம்பிலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ஆத்மாவும் என்கிட்ட இருக்கு. இதோ குத்துச்சண்டை வீரனோட ஆத்மா. இந்தா. சாமி ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிற ஆவி இந்த சொம்புக்குள்ள இல்லை, இந்த சொம்பில் தான் இருக்கணும். ஏன்டா என்னைய கொலப்புற? இல்லை சாமி, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது இதுக்குள்ளே தான் இருக்குது. கன்ஃபார்மா வாடா? கன்ஃபார்மாக அந்த சண்டைக்காரனோட ஆத்மா இதுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் ஆயா மேலே சத்தியமா. எல்லாரும் தயாராகுங்க. சாமி எனக்குள்ள எந்த சேஞ்சஸுமே தெரியலையே. எல்லாம் நாளைக்கு காலையில தெரியும். ஓகேடா எந்திரிங்க. தம்பி அந்த காசு டேய் டேய் தம்பி காசு டேய் டேய். அப்பா நாளைக்கு விடிஞ்சோன்னா சாமியார் சொன்ன மாதிரி ஒரே குஜால் தான், செம்ம பாக்ஸர் ஆயிடுவேன். என்னடா அங்க சத்தம்? தூங்கிட்டேம்மா. அவ்வளோ சேஞ்சஸ்லாம் உனக்கு தெரியலையே. ஆ என்னது இது? சொல்றா. டே அக்ஷய், டே அந்த ஆள் ஏதோ தப்பான என் மேல விட்டான்டா. என்னது? என் ஹாஸ்டல்ல ஏதோ மாதிரி ஆயிடுச்சுடா. சரி இருடா நான் வரேன். எதுக்குடா இப்ப அழுகுற? தெரியல, அழுவழுவியா வருதுடா. அழுகையா வருதா? சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே. எங்கடா காணோம்? என்னடா அந்த ஆளை காணோம்? எனக்கு தெரிலடா. ஐயோ யாருது? கோச்சு. ஹலோ டேய் பிராக்டிஸ் இருக்கு, சீக்கிரம் வந்துரு. கோச் உடம்பு சரியில்லை கோச். ஃபைனல்ஸ் வச்சுட்டு என்னடா உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வந்து சேரு. கோச் அழகடி. பத்தாது ஒழுங்கா பண்ணு. என்னடா மெதுவா வர, வேகமா ஓடு. எப்போ வர சொன்னா எப்போ வர, இருமா மாடு. சாரி கோச். ஏய் வேணா சொல்லிட்டு நான் போ, போய் க்ளவுஸ் மாட்டிக்கோ. போ பாரு ஜெயினு, இதை ப்ராக்டிஸ் நினச்சி விளாடாத, ஃபைனல்ஸ் நினச்சி ஆடு. இவனை அவன் ஆப்போனண்ட்டாக நினச்சி நாக் அவுட் பண்ணு. இந்த ட்ராஃபி நமக்கு ரொம்ப முக்கியம். பாக்ஸ். கோச் நாங்களும் என் கோச் ஃபைட் பண்ணணும். நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா? கோச் என்ன இது? எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். அவனுக்கு ஃபைனல்ஸ் இருக்கு, நிறைய பெருக்கா இல்லையா? சாரி கோச், ஃபைட் பண்ணுறேன். டேய் இந்த ரவுண்டே இருடா. வலிக்குதுடா. என்னடா ஃபைட் பண்ணுறேன்? என் மாதிரி இப்படி பண்ணால் வெளில அனுப்பிச்சிடுவேன். கோச் காக்ரோச். தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன். ஆமா மோதி முச்சிக்க போறேன், பாதி பிச்சிக்க போறேன், பாவி வச்சுக்க போறேன். ஆமா Get out! நான் என்ன பண்ணிட்டேன்னு கோச் என்ன திட்டினாரு. காக்ரோச்சுக்கு பயந்து மேல தவண, இது தப்பா? மா என்ன பண்ற? பார்த்தா தெரியல, குடம் தூக்கிட்டு இருக்கேன். ஐய குடமா? நீ தூக்காதம்மா, நான் தூக்குறேன். நீ ஏன்டா பொண்ணு மாதிரி குடம் தூக்குற? இதாமா பிள்ளையாச்சு. அதுக்கு கேட்கும் போது தூக்கி தர மாட்டேன்னு சொன்ன, இப்ப மட்டும் எப்படி? டேய் எனக்கு இந்த குடத்தை தூக்கி தெரியா ப்ளீஸ்? அதெல்லாம் முடியாது. முதுகு வலிடா, அதானே சொல்றேன். முதுகுவலினா டாக்டர்கிட்ட போங்க. இதுவே எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்தா கேட்காமலே செஞ்சிருப்பா. அதான் பிறக்கல, போங்க.
இனிமேலாவது வீட்டில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்களேன்டா. ஹெல்ப் பண்ணுறதுனா எப்படி? இந்த தோசை ஊத்துறது, காய்கறி நறுக்கிறது, கோலம் போடுறது, இந்த குடம் தூக்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்களேன்டா. பாடலாம் மச்சான். அதுக்கு முன்னாடி எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் வாங்கிட்டாங்க. இது அப்புறம் இது சார் அவ்வளோதானா? பில் போடலாமா? இல்லை, என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், அதுக்கப்புறம் பில் போட்டுடலாம். சார் டோட்டலாக 370 ஆயிருக்கு. பில் போடலாமா? 370யா? சார் அது அது அவங்க அம்மாவோட பர்சனை. ஓ சார், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க. சார் 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 1 minute சார். சார் நெக்ஸ்ட் வீக் பேரனோடைய புதுசாக ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். நான் இப்பயே வாங்குறேன். அதான் அடுத்த வாரம் வருதுட்டாங்கல்ல, மானத்தை வந்ததவா. தேங்க்யூ சார். டேய் உண்மையாலே இதுவா நடந்துச்சு? ஆமாண்டா, அன்னைக்கு அந்த ஆள் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம்டா, அந்த ஆள் எங்கேயுமே இல்லை. டேய் அவனை பாடுறான், அவன் என்ன பண்றான்னு. Kiss me, close your eyes, miss me. Close your eyes and kiss me. I can read your lips on your fingertips and happiness in your eyes. Kiss me. ஏய் அவனுக்கு ரொம்ப முத்தி போச்சுடா. டேய் இப்போ நம்ம 3 பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவோம். டேய் நீனும் நான் போய் தில்லைங்க சைடு தேடுவோம்டா. டே அருண், நீ ஜேனை கூட்டிட்டு கரெக்டாக காதாமலை சைடு போய் தேடு. அந்த ஆள் நிச்சயம் அங்கே மாட்டுவான். இப்போ நம்ம பண்ண போகிற மிஷினுக்கு பேர் மிஷின் சாமி. சார் சார் இவர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? தேங்க்யூ சார். அண்ணா இவர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இல்லை தம்பி. சார் இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லவா? ஏய் சாமி எங்கடா இருக்க? என்னடா அம்பி, வர வர நம்ம பிஸ்னஸ் டவுன் ஆகிட்டே போயிருது. அப்படிதான் நினைக்கிறேன் சாமி. அந்த சாமி எங்கடா போனா? சரி சரி அல்வாத விடு, அவனை கண்டுபிடிச்ச. டேய் அது அவன் தானே. டேய் வா போய் பிடிக்கலாம். நில்றா. பக்தா, என் பீஸ கொடுக்க ஓடி வராம பாரு என் சிங்க குட்டி. வாடா. செல்லத்தாயி. என்னடா மயங்கிட்டான்? ஐயோ அவனா அழுவாத, இவனை இவன் இடத்துக்கு கூட்டிட்டு போலாம். வா எந்திரியா. யோ கேள்ட்டு பேல ஏந்தரா. டேய் அதை மட்டும் கேட்டக்கூடாது. நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? டாய் உன்கிட்ட என்ன அவியா கேட்டா என்ன அவியா என் மேல அனுப்பிச்சிருக்க? உன்னால என் வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. டேய் 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 நிறுத்துடா. ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் பாட்டுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேனே. இப்போ இவங்கள்ட்ட நான் என்ன மந்திரத்தை போட போறேன்னு தெரியலையே. கர்த்தரே காத்தருளும் ஐயா. ஒன்றும் பயப்படாத, சொல்லி கொடுக்குற மந்திரத்தை மட்டும் சொல்லு, தப்பிச்சிடணும். ஐயோ செத்துட்டான் போல இருக்கே. ஏய் உனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. அப்படியா?
வாடா ஊரை விட்டு ஓடிடுறேன். ஏண்டா ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே எப்படி எல்லாமா நடக்கும்? எனக்கு நடந்துச்சு. இது தெரியாம இன்னைக்கு ப்ராக்டிஸ் அப்போ வேற ஒன்று தப்பா நினச்சிட்டேன். சாரிடா. எல்லாம் சொம்பு மாறினால வந்து பிரச்சனை. சரி விடு, அதுலேயும் ஒரு நல்லது இருக்கு. நம்ம 2 பேரும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இனிமேல் தான் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த சைனாக்காரன் நல்லா டஃப் கொடுப்பான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு நான் உன் கூட மோதி இருப்பேன். அடைச்சி கேட்டா நானே தர போறேன். டேய் ஜேன்